ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங், கம்யூனிட்டி ரேங்கிங் ரெண்டுமே உங்கள் கையில் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ரேங்கிங்லாம் வச்சுட்டு பயந்துட்டுருக்காதீங்க. அது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துட்டுருக்காதீங்க. எனக்கு இவ்வளோ ரேஞ்சில் வந்து ரேங்கிங் வந்திருக்கு, இவ்வளோ தௌசண்ட்ஸ் கிட்ட தாண்டி எனக்கு ரேங்கிங் வந்திருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லி பயந்துட்டுருக்காதீங்க. இதெல்லாம் நத்திங். கவுன்சிலிங்கில் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து மேட்டர். ஸோ வந்து இந்த ரேங்கிங் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இத்தனை 1000 ரேங்கிங்ஸ் வந்திருக்கு, எனக்கு 19,000 வந்திருக்கு, எனக்கு வந்து 1 lakh சம்திங் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயந்துட்டுருக்காதீங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரேங்கிங்காக கொடுத்துருக்காங்க. இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரேங்கிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கவுன்சிலிங்கில் அவங்க போகும்போது அந்த ரேங்கிங், கம்யூனிட்டி ரேங்கிங் பேசிஸில் தான் அவங்களோட சீட்லாம் அலாட் ஆகும். ஸோ அதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்கிங் சிஸ்டம் தான் இந்த ரேங்கிங். இந்த நம்பரை வச்சுட்டுலாம் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கவுன்சிலிங்கில் வந்து வரும்போது நிறைய பேர் வரவே மாட்டாங்க. இப்போ 1,97,000 பேர் வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸில் போயிருப்பாங்க, வேறு கோர்சஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சார்ந்தது ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த ரேங்கிங்கை வச்சுட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இனி நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். அது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். நம்ம அடுத்து வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கவனத்தை செலுத்தணும். அதுதான் நமக்குரிய அடுத்து உள்ள வேலை. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கரெக்டாக கிடைச்சாலே இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். ஓகேயா? அடுத்து நம்மளோட ஸ்டெப் வந்து என்னென்ன காலேஜஸ் கொடுக்கலாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். நேற்றுமே நான் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டோட அனலைசிஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். நான் முன்னாடி இருந்தே ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதனால் வந்து என்ன பண்ணீங்க, ரேங்கிங்லாம் பார்த்து பயப்படாமல் நீங்கள் வந்து அதுக்கடுத்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்தெந்த காலேஜஸ் வைக்கலாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத அதை யோசிங்க. ஆக்சுவலாக வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதை பற்றி ஒன்றும் நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்மளோட ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நம்ம நிற்காமல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம சாய்ஸஸில் கொடுக்கணும். அதே மாதிரி ஹை கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, 195 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃபர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து நீங்களுமே வந்து நிறைய காலேஜஸ் கொடுத்து வைங்க. ஹை கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 அல்லது 2 காலேஜஸ் மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து அது மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நிறைய காலேஜஸில் வைங்க சாய்ஸஸ். கட் ஆஃப் வந்து எனக்கு 180 இருக்குது, 185 இருக்குது, 190 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 10 சாய்ஸஸ் அந்த மாதிரி வைக்காதீங்க. நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஏன்னா கவுன்சிலிங் அப்போ வரும்போது தான் நமக்கு தெரியும். இந்த டிஎன்இ அட்மிஷனுக்கு வந்து போட்டிருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, இன்ஜினியரிங் போட்டிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் காலேஜில் போட்டிருப்பாங்க, நீட்டுக்கு சில சமயம் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து வெரைட்டி ஆஃப் எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க மற்ற காலேஜஸ்க்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வெறும் இன்ஜினியரிங் இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருப்பாங்க சொல்ல முடியாது. ஹை கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லை மிட் ரேஞ்ச்லையும் வரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இதில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து பக்காவாக பண்ணணும். அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட் இதுதான், என்னோட ரேங்கிங்க்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களோட கட் ஆஃப் வச்சு எப்படி வந்து காலேஜை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ரேங்கிங் பார்க்குறதுக்கு cutoff.tneaonline.org அந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐ எம் நாட் ஏ ரோபோட்ன்ட்டு. அதில் வந்து செக் பாக்ஸில் வந்து அது கிளிக் பண்ணுங்கள். அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் இயர், செலக்ட் கேட்டகரி, அப்புறம் ஒரு டிஃபால்ட்டான ஒரு பேஜே வரும். சிஜி கேம்பஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜி கேம்பஸே வந்து உங்களுக்கு டிஃபால்ட் பேஜாக வரும். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் இயர், செலக்ட் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கும். அந்த செலக்ட் இயரில் வந்து 2023 வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த பேஜில் அந்த இயர் இருக்கும். வேணும்னா நீங்கள் முன்னாடி உள்ளது கூட பார்த்துக்கலாம், முன்னாடி உள்ள இயரும் பார்த்துக்கலாம். பட் நமக்கு வந்து இப்போ 2024 அட்மிஷனுக்கான ரேங்கிங் பார்க்கணும் அப்படின்னா 2023 அந்த இயர் பார்த்தா தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த இயரே இருக்கட்டும். அதுக்கப்புறம் செலக்ட் கேட்டகரின்னு இருக்கும் பாருங்கள், அதில் கட் ஆஃப், இன்னொன்று வந்து ரேங்க்ஸ் 2 இருக்கும். நீங்கள் கட் ஆஃப் வச்சு பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து ரேங்க் வச்சும் பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ரேங்கிங் நம்ம கையில் கிடச்சிருக்கனால நம்ம ரேங்கிங் வச்சு பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ரேங்க்னு மாற்றி விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிங்க் கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிமேல் வந்து காமிக்கிறது எல்லாமே ரேங்கிங் தான் காமிக்கும். ஸோ அந்த கெட் டீட்டெயில்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் கோட் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் பார்க்கணுமோ அந்த இதை வந்து நீங்கள் காலேஜ் கோட் கூட கொடுக்கலாம், இல்லை காலேஜ் நேம் கூட செலக்ட் பண்ணலாம். அது ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதனோடது வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸும் நீங்கள் வந்து இப்போ சிஎஸ்சி விரும்புகிறீங்க அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துட்டு எந்தெந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் ஆகும். அதை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் கோடு வந்து கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம காலேஜ் வச்சு தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ நீங்கள் காலேஜ் கோடு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதை வச்சு உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் வந்திருக்கும், காலேஜ் நேம் வந்திருக்கும், பிரான்ச் கோட் இருக்கும், பிரான்ச் நேம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து உங்கள் கம்யூனிட்டிஸ் இருக்கும், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, அந்த மாதிரி உங்களுக்கு எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக போய்ட்டு உங்கள் கம்யூனிட்டி எதுவோ அதை அப்படியே நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக கீழே வந்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்கிங் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களோட ரேங்கிங்க்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும், அதுதான் இதில் மெயின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் எம்ஐடி கேம்பஸ் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். காலேஜ் கோட் 4 கொடுத்து நம்ம கிளிக் பண்ணோம், சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எம்ஐடி கேம்பஸ் வந்துடும். இப்போ எம்ஐடி கேம்பஸில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எம்பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. எம்பிசி கம்யூனிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன உங்களுக்கு வருது 6018 வருது ரேங்கிங். இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 8000 இல்லை 9000 அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தடுத்த சாய்ஸஸ் நம்ம கொடுக்கலாம். இதுவும் கொடுக்கலாம், நம்ம ப்ரிஃபரன்ஸில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ். இதில் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸோ வேறு காலேஜஸோ உங்கள் சாய்ஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகேயா? பட் இதுலேருந்து என்ன தெரியும்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 12,000 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ரேங்கிங்கில். இதில் வந்து லாஸ்ட் இயரே பாருங்கள் 6,000 க்ளோஸ் ஆகிடுச்சு எம்பிசிக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பிசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து 10,000 மேலே இருக்குது அப்படின்னா இது 4,500 லாஸ்ட் இயரே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து என்னென்னா 10,000க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது. இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வந்து அப்படியே அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இப்போ கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் உங்கள் சேஃபாக இருக்கிற அந்த பார்டரில் உள்ள கட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேங்கிங்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த ரேங்கிங் வந்து ஒரு 200, 300 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி செக் பண்ணுவோம். பட் இந்த இயர் வந்து ரொம்ப எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால, அப்ளிகன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 500 கிட்ட எடுத்துக்கலாம். உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங் 400 to 500 ரேங்கிங்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த ரேங்கிங்கை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ரேங்கிங் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஒரு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அதற்கான சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் அப்படியே ப்ரிஃபரன்ஸில் வந்து ஒரு செட்டாக கொடுத்துட்டே வரலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரேங்கிங்கையும். இது பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜ் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், உங்களோட டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங் கொடுக்குறத வச்சுட்டு உங்கள் கம்யூனிட்டியில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே பக்கத்தில் வந்துட்டு அந்த லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஒரு டிக் மார்க் போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க கம்யூனிட்டி ரேங்கிங் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த காலேஜோட கோட் கொடுத்து உள்ளே போய் நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவோ அதை பார்த்துட்டு உங்களோட கம்யூனிட்டிக்கு நேராக உள்ள ரேங்கிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பார்த்துட்டு உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓப்பன் கேண்டிடேட்ஸாக போகிறவங்க வந்து உங்களோட ஜென்ரல் ரேங்கிங்கோட அந்த ரேங்கிங் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓசியில் அந்த கேட்டகரியில் பாருங்கள். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வந்திருக்காது, ஜென்ரல் ரேங்கிங் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேங்கிங்கோட வந்து ஓசி அப்படிங்கிற கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.